நாம் எழ வேண்டும், சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். சோதனைகளை எப்படி மேற்கொள்வது? how to handle the temptations. அதை எப்படி வெல்வது? how to overcome the temptations. அதுக்கு நாம் பார்க்குறோம் எப்படி நாம் அதிலிருந்து வெளிவரலாம். ஒரு 4 காரியங்கள் அந்த சோதனைகளை தூண்டுது, சோதனைகளை தூண்டும் கருவியாக இருக்கிறது. ஒன்று இடம், 2வது பொருள், 3வது சூழ்நிலை, 4வது மனிதர். இடம், பிளேசஸ், நிறைய இடங்கள் இருக்குது. கடைகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், பள்ளிக்கூடமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தனிமையான ஒரு இடமாக இருக்கலாம். அந்த இடத்துல நமக்கு சோதனை வரும், சில பாவம் அதில் நாம் செய்வோம். அப்போ இந்த இடம் ஒதுக்குப்புறமான இடமாக இருக்கலாம். நீ பாருங்கள், நம்ம அன்றாடம் செய்திகளில் பார்க்குறோம், இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிளேஸ் என்ன, இந்த அட்மாஸ்பியர், அதாவது அப்போ அந்த இடம், அப்போ அது நம்மை பாவத்திற்கு சோதனைக்கு தூண்டலாம். 2வது பொருள், ஆப்ஜெக்ட், ஏதாவது ஒரு மெட்டீரியல், ஏதாவது ஒரு பொருள், நாம் வீட்டில் பயன்படுத்துகிற பொருள். அலைபேசி சாதாரண ஒரு பொருள் தான், அது இது பண்ணி 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 பார்த்து பார்த்து கடைசியில் பாலியல் வன்கொடுமை. இப்படி நிறைய சில பொருட்கள் நம்மை பாவத்திலே தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். 3வது சூழ்நிலை, சுச்சுவேஷன், சூழ்நிலை, அட்மாஸ்பியர், சந்தர்ப்ப சூழ்நிலையினால நிறைய பேர் தவறுக்கு உண்டாகிறாங்க. வறுமையின் கோலத்தினால வேற சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உழைச்சி பிரயோஜனம் இல்லை, அதனால சில தவறுகள். பெண்கள் ஏழ்மையினுடைய மொத்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை பாவத்தில் விழுந்தா செஞ்சா என்ன, அதுலேருந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை. அடுத்து 4வதாக மனிதர்கள், இந்த பர்சன். சில மனிதர்களே நமக்கு பாவத்தில் தவறான நண்பர்கள், வா பழகு, எல்லா போதை பழக்கங்கள், எல்லா தவறுகளுக்கும். அப்போது இந்த 4 தான் நம்மை சோதிக்க தூண்டுகிறது, பாவத்தில் விழ தூண்டுகிறது. அப்போ இந்த 4ல் எது எனக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும், நாம் சோதித்து அறியணும். இடம் எனக்கு சோதனை கொடுக்குதா, பாவத்தில் விளைச்சிதா? பொருளா, இல்லை சூழ்நிலையா, இல்லை மனிதர்களா? இதை நல்லா உட்கார்ந்து ஆழ்ந்து தியானம் பண்ணி பாருங்க, நல்லா ஆலோசிச்சு பாருங்க, நல்ல உங்களையே ஆத்ம ஆலோசனை செய்து பாருங்க. நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு, ரொம்ப முக்கியம். அந்த 4ல் ஒன்று எதில் நான் விழுறேன் ஈஸியாக பாவத்தில் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. கண்டுபிடிச்ச பிறகு நாம் என்ன செய்யணும்? அவாய்ட், ஆல்டர்னேட், அதை தவிர்த்துரு, அதை விட்டுட்டு அதுக்கு பதில் வேற மாற்று, ஆல்டர்னேட் பண்ணிடு. இப்போது பள்ளிக்கூடம் இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டு, இந்த இடத்துக்கு போனால் இல்லை தனிமையான ஒரு